ஆகார் என்கிறதான அந்த அடிமை பெண் எல்லா நம்பிக்கையும் இழந்த, எல்லா விதமான வாழ்க்கையில் இருந்த ஹோப்புகளையும் தொடர்புகளையும் விட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே கடந்து செல்லும் பொழுது பாருங்க என்ன நடக்குது. அந்த கண்ணீரின் பாதையிலே, அந்த மகா உபத்திரவத்தின் தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமான ஒரு பாதை பாருங்க. அற்புதமான ஒரு மனிதன் ஆபிரகாமையும் அவருடைய மனைவி சாராயையும் விட்டு இவள் பிரிந்து வெளியே வருகிற பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. மகா கண்ணீரும் வேதனையும் துக்கமும் நிறைந்த சமயத்திலே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி சத்தம் கேட்டீங்கன்னா, ஆகாரே என்று ஒரு அற்புதமான சத்தம் கேட்கிறது. உடன் தானே இவள் சொல்றார், எல்ரோயி, என்னை கண்டீரே ஐயா, என் ஆபத்தில், என் தனிமையில, என் வேதனையில என்னை கண்டீரே என்று ஒரு சத்தம் கொடுக்கிற, உடனடியாய் பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை நடக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது கூட கர்த்தர் எத்தனையாய் நம் மீது ஒரு கண்ணோக்கமாய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் பார்த்தால் அது ஒரு அற்புதமான காரியமாய் இருக்கும். பாருங்க, யாக்கோவும் அப்படியாக சொந்த நாட்டை, சொந்த ஊரை, சொந்த ஜனத்தை, பாருங்க, சொந்த வீட்டை விட்டு அவர் இப்படியாய் வனாந்தர மார்க்கமாய் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய மாமன் வீட்டை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் அவருக்கு இடைபடுகிறார். ஐயா, எங்க படுக்கிறது, எந்த இடத்துல படுக்கிறது, தலையான இல்ல, பெட்டு இல்ல, சுகமா தகப்பன் வீட்டிலே இருந்தவன் போய்கொண்டிருக்கும் போது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு படுக்கிற மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார். யாக்கோபே, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னோடே இருக்கிறேன், நீ போகும் வழியெல்லாம் பயப்படாத, நான் உன்னோடே கூட இருந்து நீ உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னார. எத்தனை ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. உங்களை கைவிடுவாரா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், ஐயா, எத்தனையோ குழப்பத்திலே என் பிரயாணம், மகா பெரிய கொடூரமான தண்ணீரே அற்றதான வனாந்தர பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆதலினால் தான் இந்த பிரேயர்ல அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், மறந்து விடாதீர்கள். பாருங்க, சொந்த சகோதரர்கள், ஐயா, தகப்ப வீட்டை விட்டு பிரிக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு குழியில தூக்கி போட்டுறாங்க, அடிக்கிறாங்க, துணியெல்லாம் கிழிச்சிடுறாங்க, அடிமையாய் விற்கப்படுகிறான். இன்னும் பாருங்க, அங்க அவமானமாய் நடத்தப்பட்டு பொய் குற்றம், பொய்ப்பழி சாற்றப்பட்டு, அதுவும் அந்த மாதிரி பழி வரவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பழியோடு தூக்கி வீசப்பட்டவன், வீசினது அப்படி வீசி விடல, தூக்கி சிறைச்சாலையிலே பாருங்கள், அவனுடைய ஜீவன் விலங்குகளுக்குள்ளே அடைபட்டு இருந்தது என்று எழுதக்கூடிய ஒரு மகா கொடூரமான கண்டிஷன்ல ஒரு அற்புதமான காரியம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, எத்தனை ஒரு நல்ல தேவன் பாருங்க, எத்தனை ஒரு மகிமையான மகத்துவமான தேவன் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அவன் எங்க தூக்கி போட்டா என்ன, குழியில தூக்கி போட்டா என்ன, உங்க சொந்தமும் பந்தமும், உங்களுக்கு வேண்டியவர்களும் வேண்டியாதவர்களும், உங்களை நேசிக்க வேண்டியவர்களும் உங்களை எந்த குழியில் தூக்கி போட்டால் என்ன, ஐயா, உங்களை மொத்தமாய் அந்த குடும்பமே சேர்ந்து விற்று போட்டாலும் என்ன, சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து உங்களை வீண் பழி சுமத்தி எங்கேயோ எரிந்து விட்டாலும் என்ன, வெளியே வர முடியாத எத்தனை ஆபத்துகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கொடுமையான சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் என்ன, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நடக்கும் பொழுதும் கர்த்தர் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் யோசேப்போடே இருந்தார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எத்தனை ஒரு மகிமையான காரியம், உன்னோட இருக்கிறார் என் அன்பு சகோதரியை மறந்து விடாதே. இந்த கர்த்தர் என்றென்றும் உள்ள, ஐயா, என்றென்றும் உள்ள, நஷ்டங்களிலும் கஷ்டங்களிலும் ஆபத்துகளிலும் நன்மைகளிலும் தீமைகளிலும் எப்பொழுதும் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை சுகமாக்குகிறவர். அவரே உங்கள் கண்மலையாய் இருக்கிறவர். உங்களை மரண பரியந்தமும் நடத்துவார். மரண பரியந்தமும் நடத்தி உங்களை என்ன செய்வார்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி காத்து உங்களை ரட்சித்து உயர்த்துவார். இந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
எத்தனை ஒரு அற்புதமான தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை சூழ்நிலைகள் இருக்கட்டும், ஐயா என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று அழுகையின் பெருமூச்சோடு இருக்கிற அநேக சகோதரிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஐயா வேதனையோடு இருந்தவர்கள் இன்று ஆனந்த களிப்பில் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அற்பமாய் எண்ணப்பட்ட குடும்பங்கள் இன்று அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா கேவலமாய் அற்பமாய் எல்லோராலும் சிறியவர்கள், இவர்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லாமல் குப்பையிலும் சாம்பலிலும் கிடப்பதை போல் கிடந்த குடும்பங்களை என் தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஓ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. இதை தெரியாத ஒன்று இல்லை உங்களுக்கு. ஒன்றுமே இல்லாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த பெரிய ஆச்சரியமான மகிமையான வளர்ச்சிகளினாலே அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கிறார்கள். என் தேவன் அவர்களை ஒரு ஓவர் நைட்ல, ஒரே ராத்திரியில் வந்த நல்ல வரன், ஒரே ராத்திரியில் வந்த ஒரு மணப்பெண் அல்லது மணமகன் மூலமாக அந்த வீட்டாரால் வாழ்ந்து சிறந்தவர்கள் எத்தனையோ பேர். ஒரே ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்ததினாலே வாழ்ந்து சிறந்திருக்கிறவர்கள். ஒரு விசா, ஒரு அற்புதமான நாட்டிற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு விசாவினால் வாழ்ந்து செழித்திருப்பவர்கள் எத்தனை பேர். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள். ஐயா ஒரு நல்ல ஐடியாவை கர்த்தர் கொடுத்து 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 ஆசீர்வதித்ததனால் சிறிதாக அற்பமாய் எண்ணப்பட்ட தொழிலை செய்தவர்கள், ஊழியத்தை செய்தவர்கள் இன்று ஆலமரமாய் பெருகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்றென்றும் மாறாத, சதா காலங்களிலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம் போகிற வழிகளில் எல்லாம் நம்மை உயர்த்தி தப்புவித்து தாங்கி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறவர். இவர் அழிக்கிறவரும் கொல்லுகிறவரும் திருடுகிறவரும் அல்ல, அது அந்த பிசாசின் வேலை. இவரோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்தவும் வந்த சர்வ வல்லமை உள்ள கடவுள். உங்களுக்காக அவர், பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரியே, உனக்காகத்தானே ஐயா நீ எங்கோ இருந்து தியங்கிக் கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறாயே, உனக்காகத்தானே இந்த இயேசு அவர் சொந்த இரத்தத்தை சிந்தினார். உனக்காகத்தானே சொந்த ஜீவனை கொடுத்தார். அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து அல்லவா உன்னை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். அந்த பரிசுத்த பிதா அவருடைய சொந்த குமாரனை உனக்காக அனுப்பினார். சகோதரியே சகோதரனே, உனக்காக அவர் மரித்தார் என்பதை மறந்து விடாதே. உனக்காக அவர் மரித்தார். இத்தனையும் கொடுத்தவர் பிறகு எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? கவலைப்படாதிருங்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. வானமே இடிந்து உச்சி மீது வான் இடிந்து போனாலும் நீங்க நினைச்ச கூடாது, கவலைப்படக்கூடாது. உலகத்தில் உள்ளவன் கவலைப்படுறானோ இல்லையோ, நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். என்னை ஆதரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், ஐயா என்னை ரட்சிக்கிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர் என்னோட இருக்கிறார். ஒன்றுமே எனக்கு இல்லைனாலும், ஐயா யாருடைய சகாயமும் எனக்கு இல்லை, ஈவன் என்னுடைய கணவனுடைய சகாயம் இல்லை, என் பிள்ளைகள் என்னை தேடவில்லை, அல்லது யாருமே எனக்கு உதவவில்லை. நீங்க நம்ப வேண்டியதெல்லாம் என்றென்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர் உங்களோட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றும் இல்லையா, வாழ்றதுக்கு வழியே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, தொழில் செய்வதற்கு வேலை இல்லை, ஐயா தொழில் செய்வதற்கு முதல் இல்லை, ஒன்றுமே இல்லையா, அவர் உன்னோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் உன்னோட இருக்கிறார். மறந்து போகாதே என் அன்பு சகோதரனே சகோதரியே. எத்தனை மகிமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. அதனை நான் கவலைப்படாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை. பாருங்கள் சங்கீதம் 42 பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். ஒரு ரிமோட் கண்டிஷன்ல நம்மை போன்ற ஒரு சூழ்நிலையிலே அவனும் துரத்தப்பட்ட, கைவிடப்பட்ட அல்லது தளர்ந்து போன ஒரு சூழ்நிலையிலே சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஐயா தாகத்தோடும், ஐயா ரொம்ப கஷ்டமான தாகத்திலும், கொடிய மரண தாகத்தில் இருக்கிற மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல, கதறிக்கொண்டே ஓடுமா போல, என் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. பாருங்க தாவீதுக்கு தாகம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவர் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், ஆண்டவரே எங்கோ கடந்தவன போல கிடக்கிறனே, நான் எப்ப சுவாமி உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய கிருபையிலே, உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய சமாதானத்திலே வந்து சேர்வேன். என் அன்பு சகோதரிகள் அநேகர் இது போன்று கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும், ஐயா என் அக்கம் பக்க
பக்கத்தார், என் உறவினர்கள், ஈவன் என் சொந்த வீட்டார், உன் தேவன் எங்கே, நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால், என் கஷ்டத்தை, என் வேதனையை, என் துக்கத்தை பார்த்து அவர்கள் இப்படியாய் நினைக்கிறபடியினால், சொல்லுகிறபடியினால், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எத்தனை மகிமையா இருந்த மனுஷன், எத்தனை மகத்துவமா மேன்மையா இருந்த மனுஷன், ஐயா பண்டிகை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கும் பண்டிகைகளுக்கும், ஆமென், திருமண காரியங்களுக்கும், நிகழ்ச்சிகளுக்கும், விழாக்களுக்கும் சென்று வருவோமே. இப்ப என்ன ஆயிப்போச்சு? இவைகளை எல்லாம், அந்த பழைய காரியங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது என் ஆத்துமா எனக்குள்ளே உருகுகிறது, எனக்குள்ளே கலங்குகிறது. ஐயா, என் துக்கத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இப்படி எல்லாம் இருந்தேனே, இப்படி எல்லாம் வளர்க்கப்பட்ட என் வீட்டிலே என்னை இப்படி எல்லாம் வளர்த்தார்கள், இப்படி எல்லாம் என் தாய் தகப்பன்மார் என்னை வளர்த்தார்கள். என்னுடைய சூழ்நிலை இன்று என் திருமணத்திற்கு பிறகு இப்படியாய் மாறிவிட்டதே. ஐயா, எங்களுடைய சூழ்நிலை நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், எப்படியாய் என்னை சீராட்டி பாலூட்டி, ஐயா என்னை எப்படியாய் தாளாட்டி என் தகப்பன் தாய் வளர்த்தார்கள், இன்று என் சூழ்நிலை இப்படியாய் மாறிவிட்டதே என்று ஒருவேளை நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள், பாருங்க, நேற்றும் சில காலங்களுக்கு முன்பு நீங்கள் இருந்த சூழ்நிலையை விட்டு ஒருவேளை தவறி இருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயா, நீங்கள் வேதனை உங்கள் மூச்சை அடைக்கலாம். இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனி நான் ஏன் வாழ வேண்டும்? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? ஐயா, இந்த மரண அவஸ்தையோடு விடிவே இல்லாத, மகிழ்ச்சியே இல்லாத, ஒரு அழுகையின் பெருமூச்சோடு எப்பொழுதும் இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. நான் செத்துவிட்டால் நலம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, அந்த அற்புதமான பக்தர் என்ன செய்கிறாரு? என் ஆத்துமாவை பற்றி அவருடைய ஆத்துமாட்ட அவரே பேசுகிறார். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரியே, என் சகோதரனே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்கிக் கொண்டிருக்கிறாய்? சங்கடப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், பயப்படுகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்திலே ரட்சிப்பு உண்டு, அவர் சமூகத்திலே விடுதலை உண்டு. எத்தனை சூழ்நிலையில் இருந்தாலும், நீ இப்பொழுது என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவருடைய சமூகத்திலே இந்த தேவனை நோக்கி காத்திருங்கள். உங்க ஆத்துமாவை பார்த்து பேசுங்க, உங்க ஆத்துமாவை பார்த்து பேசுங்க. என்னையா, எங்க ஆத்துமாவை பார்த்து நாங்க எப்படி சார் பேச முடியும்? எங்க ஆத்துமாவை பார்த்து நாங்களே பேசணுமா? பேசலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, பேசுங்கள். கர்த்தர் தந்த வார்த்தைகளை பேசுங்கள். ஐயா, உங்களுக்கு நீங்களே ப்ராஃபஸி சொல்லுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். இது தவறில்லை, யாரும் இதை தவறு என்று சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்களே தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லுங்கள். நான் வாளாக்காமல் என்னை தலையாக்குகிறவர் என்னோடு இருக்கிறார். என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர் என்னோடு இருக்கிறார். மேலாக்குவார், என்னை கீழாக்க விடமாட்டார். என்னை வாளாகவே இருக்க அனுமதிக்க மாட்டார். எந்த உளையான சேற்றில் இருந்தும் என்னை தூக்கி விடுகிறவர். அவர் வல்லமை உள்ள தேவன், என்னோடே இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன். அவர் எந்த சிறைச்சாலையிலும் பாழான தண்ணீரற்ற குழியிலும் என்னோட இருந்தவர், இருக்கிறவர், இருப்பார் என்றும் சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, விட்டு கொடுக்காதிருங்கள். உங்கள் ஆத்மாவை பார்த்து பேசுங்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசுங்கள். ஐயா, நீங்க உங்களுக்குள்ளே சோர்ந்து போகாதபடி பேசுங்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பேசுங்கள். அவர் என்னை சிறியவனாய் இருக்கிற என்னை, எளியவனாய் இருக்கிற என்னை புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்வார். இது நடக்கும் நிச்சயமாக. என் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் தேவன் பலம் உள்ளவருக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது. என் தேவனுக்கு லேசான காரியம். அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்ல. முதல் இருந்தா என்ன, முதல் இல்லைன்னா என்ன? ஒரு தொழிலை தொடங்குவது. ஐயா, பண வரவு வந்தா என்ன, வரலன்னா என்ன? என்னுடைய கடனை எல்லாம் அடைப்பது. ஐயா, எந்த சூழ்நிலையும் இது போன்றவே நான் இருந்தாலும் என் மகளின் திருமணத்தை அற்புதமாக நடத்த முடியும்.
முடியும் என் தேவன். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவருக்கு பல கடன், ஏகப்பட்ட கடன். ஐயா, நல்ல நிறைய கடன், ஒண்ணுமே செய்ய முடியாத கடன். அந்த மகா கொடுமையான கடன்கள்ல 2 பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொடுத்தார். அற்புதமாக நடத்தி கொடுத்தார். ஒரு சைடுல கடன்ல தான் இருக்கிறான் மனுஷன், ஒரு சைடுல கடனும் கண்ணீர்ல தான் இருக்கிறான். ஆனால் பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன், உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா, உங்கள் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் உங்களுடனே சொல்லி, தாவீது சொல்றார், என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் எலும்புகளையே உருவ குத்துறது போல என் சூழ்நிலை இருக்குது, என்னுடைய கஷ்டம் இருக்குது, என்னுடைய வேதனை இருக்குது. ஆனாலும் பாருங்க, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆனாலும் என் ஆத்துமாவே, கடைசி வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. உதவி வரும் கண்மலையை நோக்கி பார். ஐயா, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார். அவருக்கே காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர்தான் எனக்கு விடுதலை, அவர்தான் எனக்கு ரட்சிப்பு, அவர்தான் எனக்கு ஆனந்தம், சமாதானம், அவர்தான் எனக்கு எல்லாமே என்று காத்திரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை கொடிதான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். கர்த்தரையே நோக்கி காத்திருப்போம். நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஐயா, இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆகாரை பார்த்து சொன்னது போல, ஆகாரே என்று அந்த ஒரு மகா கொடிதான கஷ்டமான வனாந்தர சூழ்நிலைகளிலே அவளை பெயர் சொல்லி அழைத்தீரே. அந்த ஆகார் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம், எங்கள் தேவனே, நீர் எங்களை காண்கிறவர். என் தேவனே, ஆகாரே என்று கேட்டவள் உடனே எல்ரோயி என்று சொன்னது போல, கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் காண்கிறவர் என்றபடியினாலே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் காண்கிறவர் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே இவர்களுக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அதிசயமான, ஆச்சரியமான பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது என் தெய்வமே, உமக்கு லேசான காரியம். ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆச்சரியமாய், அதிசயமாய், மேன்மையான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்து நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எல்லா இக்கட்டுகள், எல்லா சோதனைகள், எல்லா உபத்திரவங்களில் இருந்து கர்த்தர் இவர்களை விடுவித்து பாதுகாப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆச்சரியமாய் நடத்தும்படியாய் என் தேவனே, இவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஐயா, இவர்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு அற்பமாய் எண்ணப்படுகிறதாக இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லாத சூனியமான அல்லது எல்லாமே சாம்பலாகி போன, எல்லாமே நஷ்டத்தில் அழிந்து போன சூழ்நிலைகளில் இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறீர். நீர் அவர்களுக்கு ஆச்சரியமான பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்த கரத்திலே ஐயா, ஏற்ற காலத்திலே என் தேவன் உயர்த்துவார் உயர்த்துவார் என்று அதிகாலை வேளையிலே, நடுஜாமங்களிலே, ஐயா, அந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை ஐயா, கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருந்து உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலத்திலே நீர் உயர்த்துவீர் என்று விசுவாசத்தோடு உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான காரியங்கள் குடும்பத்திலே நடக்கட்டும் ஐயா. ஆச்சரியமான, அதிசயமான நல்ல செய்திகள் வரட்டும் ராஜா. நல்ல வேலைகளுக்கான உத்தரவுகள் வரட்டும். ஆமென். இவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் கடந்து வரட்டும் ராஜா. பைனான்ஸ் உதவி செய்கிறவர்கள், பண உதவிகள் செய்கிறவர்கள் கடந்து வரட்டும். ஆச்சரியமா இவர்களோடு சேர்ந்து தொழில்களை செய்வோம் அல்லது முதலை நாங்கள் தருகிறோம், நீங்கள் தொழிலை செய்யுங்கள் என்று இவர்களுக்கு சகாயம் செய்கிறவர்கள் தீவிரித்து வரட்டும்.
அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்களுக்கு நல்ல வேலையை, நல்ல விசாக்களை, வெளிநாடுகளுக்கு சென்று உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஐயா இவர்கள் மேன்மைப்படும்படியாய், நல்ல சாட்சிகளாய் இவர்கள் பிள்ளைகளும் எழும்பும்படியாய் நல்ல விசாக்களை கொடுப்பீராக, நல்ல தேசங்களுக்கு கொண்டு செல்வீராக, மேன்மைப்படுத்துவீராக ராஜா. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நல்ல செய்திகள் வரட்டும் தேவனே, நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல செய்திகள் நானா திசைகளிலும் இருந்து கடந்து வரட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் தேவன் எங்கே என்று ஐயா, இவர்கள் தேவன் எங்கே என்று, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கே என்று இவர்களை அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு மத்தியிலே, ஏளனமாய் நினைக்கிறவர்களுக்கு மத்தியிலே இனி அப்பா இரவும் பகலும் இவர்கள் கண்ணீரே இவர்களுக்கு உணவாய் இராதபடி என் தேவனே இவர்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மறுபடியுமாக இவர்கள் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்கள் போன்று அவர்களோடு ஐயா கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் சந்தோஷமாய் உம்முடைய தேவாலயத்திற்கு போய் வரும்படியான ஐயா மகிமையான காரியங்கள் நடக்கட்டும். வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவீர் என்று என் தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிமையான சாட்சிகளாய் எழுப்புவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.